ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி சிறகுகள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டெடி பியர். இந்த டெடி பியரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பல பேர் நம்ம கீ செயினில் மாட்டிகிட்ருப்போம். பல பேர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. பல பேர் ரோடு ஓரமாக போகும்போது அடடா அந்த டெடி பியர் பொம்மை எவ்வளோ அழகாக இருக்குது, அடடா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமாக பார்த்த நம்ம டெடி பியரை இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக ஒரு பொம்மை அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த டெடி பியர் பொம்மை பற்றி பார்க்கலாம். டெடி பியர் ஜெர்மனியில் ஜியோஜென் சிட்டியில் 1847ஆம் ஆண்டு பிறந்த ஒரு பெண் குழந்தையால் உருவாக்கப்பட்டது தான் இந்த டெடி பியர். மார்கரெட் ஸ்டீவ் அப்படின்ற ஒரு பெண் குழந்தையால் தான் உருவாக்கப்பட்டது. இவங்களோட 2வது வயதில் மிகப்பெரிய காய்ச்சல் இவங்களுக்கு வந்துச்சு. ஸோ இது நாளடைவில் இந்த காய்ச்சல் குணமாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது காய்ச்சல் பார்த்தீங்கன்னாக்கா போலியோ. ஸோ இப்போ போலியோக்கான மருந்துகள் நிறைய இருக்குது. அப்போ எதுவுமே கிடையாது. அப்போ எந்த மருந்தும் போலியோக்கு கிடையாது. ஸோ போலியோ அட்டாக் ஆனதும் இவங்களுக்கு 2 கால்களும் செயலிழந்து போயிடுச்சு. வலது கை ஓரளவுக்கு மட்டும்தான் இவங்களால் தூக்க முடியும் இந்த மார்கரெட் ஸ்டீவால். ஸோ இப்படி ஒரு பெண் குழந்தை சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் இந்த மார்கரெட் ஸ்டீவ் அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ ஒரு ஏன் அந்த குழந்தைலாம் படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லா குழந்தைகளும் படிக்க வைக்கிறாங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு 2 கால்களும் சேர்ந்த ஒரு பெண் ஒரு குழந்தை போய் படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அந்த குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அந்த குழந்தையும் அந்த மார்கரெட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை நல்லா படிக்குது. நல்லா படித்து சராசரி மாணவர்களை விட அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து நல்லா படிச்சுட்டு வெளியே பள்ளி பருவத்தை முடிக்கிறாங்க. ஸோ முடித்ததும் எல்லாருக்கும் ஷாக் ஆகிற விதமாக அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னுடைய லட்சியம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தையல் கலையில் நான் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு 2 கால்களும் செயலிழந்த ஒரு பெண், ஒரு 2 கால்களும் செயலிழந்த ஒரு பெண், ஒரு கை ஒரு பாதியில் தான் தூக்க முடியுன்ற ஒரு பெண் சொல்கிறாங்க, நான் ஒரு தையல்காராக நான் வரணும், எனக்கு அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய எய்ம்னு சொல்கிறாங்க. இதை அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஊக்குவிச்சு சரி நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தையல் கலையில் அவங்களை சேர்த்து விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேர்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணிக்கணும் எல்லாமே பண்ணுறாங்க. பட் எல்லாருமே ஒரு கூடிய சீக்கிரம் தையலில் தையலில் அந்த கலையில் கற்றுக்குறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு, டைம் ஆச்சு. இவங்களுக்கு கொஞ்சம் அந்த கலையை கற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இருந்தாலும் அவங்க விடாமுயற்சியோடு அந்த தையல் கலை ஃபுல்ஃபில்லாக கற்றுட்டு ஒரு சிறந்த கலைஞராக அந்த தையல் கலையை முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்ததும் இவங்களுக்கு ஒரு யோசனை என்னன்னாக்கா, தன்னுடைய சகோதரி கூட இணைந்து ஜியோஜென் சிட்டியில் ஒரு ரெடிமேட் ஷாப்பை உருவாக்குறாங்க. ஸோ உருவாக்கி அந்த ஷாப்பில் ஏகப்பட்ட துணிகள் இவங்களே தைச்சி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் நாளடைவில் ரெடிமேட் முதல்ல இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரெடிமேட் துணிலாம் இப்போ போய் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெடிமேட் ஷாப்பை உருவாக்கி அப்போவே நல்லா சிறந்து விளங்கியிருக்கு. அந்த கடையும் நல்லா பெரிய லெவலில் வந்திருக்கு ஜெர்மனியில். ஸோ வந்ததுடனே இவங்களுக்கு இதே மாதிரி போயிட்டே வந்திருக்கு. அப்புறம் இவங்களுக்கு ஒரு மறுபடியும் சரி இதே மாதிரி துணிகளே தைச்சி கொடுத்துட்டு இருந்தால் எப்படி, நம்மளும் வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மறுபடியும் ஒரு யோசனை வந்திருக்கு. 1880ஆம் ஆண்டு ஒரு சின்ன யோசனை இவங்களுக்குள்ள என்ன அப்படின்னா, சரி அப்போல்லாம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மரங்களில் பீங்கானில் செய்யப்பட்ட ஒரு பொம்மைகள் தான் குழந்தைகள் வச்சு விளையாடுவாங்க. அப்படி தானே எல்லாருமே குழந்தைங்கள்லாம் வச்சு செஞ்சு விளையாடிட்டாங்க. இவங்க அதை பார்த்துட்டு சரி நம்ம ஏன் ஒரு துணியால் செஞ்ச ஒரு பொம்மையை இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியில் செஞ்ச பொம்மையை உருவாக்கி அதுக்குள்ளே பஞ்சுகள் வச்சு குழந்தைங்கக்கிட்ட அவங்க உறவினர்கள் உள்ள குழந்தைங்கள்கிட்டலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த பொம்மைகள் ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு. ஸோ இவங்களுக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா, மார்கரெட்டோட சன் ரிச்சர்டு அப்படின்றவர் ஒரு கரடி பொம்மையை செய்கிறாரு.
அந்த கரடி பொம்மை தான் டெடி பியர். இப்போ நம்ம எல்லாரும் ஆர்வமாக க்யூட்டாக வந்து அந்த பொம்மையை வச்சுட்ருக்கோம். அதுக்கு காரணம் யாருனாக்கா இந்த ரிச்சர்டுன்றது தான் இந்த முதல் முறையாக உலகத்திலேயே இந்த டெடி பியரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு மனிதர். இதுதான் அந்த டெடி பியர். இதுதான் அந்த முதல் முறையாக கண்டுபிடிச்ச அந்த டெடி பியரோட ஃபோட்டோ. சரி, ஓகே, இப்படி தான் அந்த டெடி பியர் கண்டுபிடிச்சது. அதே மாதிரி இவங்க மார்கரெட்டோட வழிமுறையை பின்பற்றி இன்னொரு கரடி பொம்மையை ரெண்டாவதாக ஒரு கரடி பொம்மையை தயாரிக்கிறாங்க. அவர் பெயர் தான் மோரிஸ் டாம் அப்படின்றவர் தான் முதல் முறையாக இன்னொரு டெடி பியரை வந்து உருவாக்குறார். ஸோ இப்படி தான் வந்து இந்த டெடி பியரை வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா 1907 மார்கரெட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட பேர் தான் வந்து மார்கரெட் ஸ்டீவ் டெடி அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400 எம்ப்ளாயீஸ், பர்மனண்ட் எம்ப்ளாயீஸை வந்து அவங்க வேலைக்கு நியமனம் பண்ணுறாங்க. ஸோ நியமனம் மட்டும் பண்ணது இல்லாமல் அப்போவே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு இருந்திருக்கு. இப்போல்லாம் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கோம். பட் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1800 எம்ப்ளாயீஸ் வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்க அனுமதிச்சிருந்தாங்க. ஸோ மொத்தம் இவங்களுடைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2200 எம்ப்ளாயீஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க முன்னாடி இந்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9,74,000 ஆர்டர்ஸ். இவ்வளோ பொம்மைகளை அவங்க வந்து உருவாக்கணும். ஸோ 2200 எம்ப்ளாயிகளை மட்டும் வச்சுட்டு இவங்க வந்து ஆரம்பித்த அந்த கம்பெனி தான் மார்கரெட் ஸ்டீவ் டெடி அப்படின்ற ஒரு கம்பெனி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லண்டனில் கூட இன்னமும் இயங்கிட்டு இருக்கு, இன்னும் பெரிய லெவலில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், நம்ம ரோடு ஓரத்துலலாம் எவ்வளோ டெடி பியர்ஸ் பொம்மைலாம் பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் வச்சுருப்போம், கீச்சைனில் வச்சுருப்போம், நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்போம். நமக்கெல்லாம் அப்போ எதுவுமே தெரியாது, இது வந்து ஒரு டெடி பியர், இது ஒரு பொம்மை தானே, ஒரு சாதாரண பொம்மை தானே அப்படின்னு நினச்சோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த குழந்தை சிறு வயதில் 2 வயதில் தன்னுடைய கால்களை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இப்போ இவ்வளோ பெரிய பொம்மையை எங்கெங்கே நம்ம பார்க்க, ஒரு கிஃப்ட் ஷாப் போனீங்கன்னா கூட ஒரு டெடி பியர் பொம்மை கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஒரு சின்ன ஒரு டெடி பியர் பொம்மையாவது நீங்கள் பார்க்காம வரவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பிளேஸில் கூட போய் ரீச் அளவுக்கு இந்த குழந்தையோட திங்கிங் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அதை நம்ம சப்போர்ட் பண்ணோம், நம்ம இன்ஸ்பயர் பண்ணோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் எனக்கு இந்த டெடி பியர் பொம்மை பார்க்கும் போதெல்லாம் இனிமேல் அந்த மார்கரெட் ஸ்டீவோட ஞாபகம் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த பொம்மையை நான் வச்சுட்டு இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி அவங்கள நினச்சி ரொம்ப வேக்கிறேன். ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைன் ஆஃபிங் ராஜு அக்னி சிறகுகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ.